ஃப்ரெண்ட்ஸ் பாத்துக்காங்க, சென்னிமலை ஆண்டவ முருகப்பெருமானோட ராஜ கோபுரம் சாமி கும்பிட்டுக்காங்க. ஆண்டவா முருகப்பெருமானப்பா, உலகத்துல இருக்கிறாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். நான் உங்களுக்காக சாமி கும்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஓகே ஓகே. பூஜை பண்ணுறீங்க, மூலோட தரிசனம் பண்ணிக்கலாம். ஓகே. தரிசனம் பண்ணி முதல் அபிஷேகம் காலையில் 6:40 மணிக்கு. ஓகே ஓகே. 7 மணிக்கு முதல் பூஜை. போல சும்மா நான் ஒண்ணும் பண்ணாதுடா. மேல தீர்த்து கொண்டு போறது ரொம்ப பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அண்ணனாலதான் முடிஞ்சு. ரொம்ப நன்றிங்க. சார் இல்ல என்னால இல்லைங்க, அவரு இன்னைக்கு வர சொல்லி இருக்கிறாருங்க. ஆமா, யாருமே அவரவர் முடிவு எடுக்கிறது இல்ல. அவர் என்ன நினைக்கிறாரோ அது நடக்குங்க. ரொம்ப நன்றிங்க. அதான் அப்படிதான் ஆயிடுச்சு. அவர் மூலியமா நீங்க எனக்கு காலையில் சொன்னீங்க. 53 வருஷம் போயிட்டு 53 வருஷம் போயிட்டு இருக்குங்க. தீர்த்தம் கொண்டு சரிண்ணா. செம்ம டேஸ்ட்டுங்க. ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா சென்னிமலை முருகன் கோயிலுக்கு தாங்க போயிட்டு இருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 ஆச்சுங்க. இப்போ அங்கே தாங்க போயிட்டு இருக்கோம். வாங்க அங்கே போயிட்டு அங்கோட சிறப்பம்சங்கள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஃபைனலாக சென்னிமலை கோயிலுக்கு வந்தாச்சுங்க. இந்த ரூட்டில் தான் போகணும், லெஃப்ட் எடுக்கணும். ஃபைனலாக ரீச் டு சென்னிமலை முருகன் கோயிலுங்க. மலை கோயில் பின்னாடி இருக்குங்க, முருகன் அங்கதான் இருக்காருங்க. இது வந்து ரோடு வசதி இருக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது மூலியமா ஸ்டெப்ஸ் மூலியமாவும் நீங்க போய்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 காளமாடு இருக்குங்களாமா, சரிங்களா? அது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா தீர்த்தம் கொண்டு போயிட்டு இருக்காங்களாமா. தீர்த்தம் கொண்டு போறது பாத்தீங்கன்னா காளமாடு உள்ள இருக்கு. சென்னிமலை கோயிலுக்கு எதுக்காக வந்தோம்னா, காங்கேயம் காளை மாடுகள் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா மேல தீர்த்தம் கொண்டு போறதுக்காக தான், அது காட்டுறதுக்காக தான் மெயினா வந்துருந்தாங்க. இது மூலியமா தான் காட்டிட்டு இப்படி சாமி கும்பிட்டு போலான்னு வந்திருக்காங்க, சரிங்களா? பாத்தீங்கன்னா இந்த அண்ணா மூலியமா தான், இந்த அண்ணா தான் பார்க்க போறாரு பாரு. இந்த அண்ணா தான் வந்து பாத்தீங்கன்னா மேல தீர்த்தம் கொண்டு போறதுக்கு அவருதான் மாட்டை கூட்டிட்டு போறவர். இவருதாங்க தினமும் 8 மணிக்கு பூசைக்குங்க. வாங்க பார்ப்போம். பாத்தீங்கன்னா இது மூலியமா தான் வந்து பாத்தீங்கன்னா மேல தீர்த்தம் கொண்டு போறாங்க. இந்த மாதிரி தாங்க. அப்படி இந்த வழியா போய் இங்க எத்தனை வருஷம் இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா? 11 வருஷமா. உங்க பேருங்க? கோவிந்தராஜ். சரிங்க. காங்கேயம் காளைங்களா? காங்கேயம் காளை. சரி. எத்தனை மணிக்கு பூசிக்கு மேல கொண்டு போயிட்டு இருக்கீங்க? 8 மணிக்கு போய். ஓகே. சரி, மாட்டு பேர் என்னங்க? சண்முகம். சரி. சிங்காரவேலன். சரி. சென்னி ஆண்டவர். சரி. குமார். ஓகே. மொத்தம் எத்தனை மாடுகள் இருக்குங்களா? 4. மொத்தம் 4 மாடுகள். தீர்த்தம் முடிக்கிறீங்களா? நீங்க அவருக்கு சப்போர்ட்டா பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல இங்க வந்து கட்டிட்டீங்க எதுக்கான்னு கேட்டேன். இங்க எதுக்காக கட்டிட்டீங்கன்னு கேட்டேன். ஓகே. ஓ, இங்க இருந்து தான் மோந்துக்கிறதுங்களா? ட்ரைனிங். சரிங்க. சென்னிமலையாண்டவர் ட்ரைனிங். ஓ, இந்த இடத்துல தான் தீர்த்த கொண்டு போறதுங்களா? தொட்டிலிங்களா? ஓகே. சொந்தங்கள் பாத்தீங்கன்னாங்க கிணத்துல இருந்து தொட்டில் விட்டுருவாங்களாமாங்க தீர்த்தம். அதுல இருந்துதான் மோந்துட்டு போய் நம்ம மேல கொண்டு போறதுங்க சாமிக்கு. சொந்தங்களே பாருங்க, பஸ் வசதியெல்லாம் இருக்குங்க. அப்படியே இதுல போனீங்கன்னா பைக்கு, காரு எல்லாமே போய்க்கலாங்க. படிக்கட்டு மூலியமாவும் நீங்க போய்க்கலாம். ஐயர் வந்தாச்சு பாருங்க. ஐயர் வந்துட்டு தீர்த்தத்தை எடுத்து இதுல வந்து வச்சு கொண்டு போற மாதிரி இருக்குங்க மேல. டெய்லி 8 மணி பூஜைங்க. தீர்த்தம் வச்சாச்சுங்க. தீர்த்தம் வச்சு இப்படி கட்டிக்கிறதுங்க. கட்டிக்கிட்டோம்னா அது வந்து விழுகாம இருக்கும், சிந்தாம இருக்கும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம படியில கொண்டு போறது சிந்தாம இருக்குங்க. இப்ப இந்த ஒரு மாட்டு மூலியமா மட்டும் கொண்டு போறதுங்க. இந்த மாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி கொடுத்துருக்குறாங்க. ஆனா வந்து அது கூட வருங்க, சரிங்களா? நம்ம அண்ணா தான் இப்ப சொன்னாரு. இப்பதான் அண்ணா கிட்ட ரொம்ப பேசிட்டு இருந்தோம். கிளம்பியாச்சுங்க. சொந்தங்களே வாங்க, சென்னிமலை ஆண்டவரை தரிசனம் பண்ணலாம். தரிசனம் பண்றதுக்கு தீர்த்தம் கொண்டு போயிட்டு இருக்கு, ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க போலாம். ரொம்ப நாளா ஆசைப்பட்டேன், இன்னைக்குதான் கனவு நிறைவேறிடுச்சு.
ஏன் இந்த வழியா கொண்டு போறோம், அந்த படியில போகாம ஏன் படிக்கட்டு வழியா போவோம், ஏன் அதுல போனா என்ன இல்ல ஏதோ நுழைவு வாயில் படுவோமான்னு கேக்குறேன். இதுதான் சௌரியம், இதுதான் சௌரியம். இதுல போய் அப்படி அது மேல இருக்கிறது. ஓகே ஓகே. உங்க பேருங்களா? ராஜா. ராஜா. ஓகே ஓகே. கணக்கம்பட்டி ராஜா. ஓகே ஓகே. கணக்கம்பட்டிங்களா? சொந்த ஊர் இங்கதாங்க. சரி சரி. மாசமா கையில பார்ப்போம். அப்படிங்களா? நானும் வரணும். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, எல்லாரும் வந்து. ஓகே ஓகே. தியானம் பண்றாரு. அப்படிங்களா? பின்னாடி ஓகே ஓகே. அவருக்கு அங்கதான் பின்னாடி இருக்குங்களாமா? மேல முருகருக்கு மேல பின்னாடி சொந்தங்களே பாத்தீங்கன்னா நம்ம இதன் மூலியமா ஸ்டெப்ஸ் ஏறி வருவோங்களா. வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்படி போகணும். ஓகே. ஆனா கொஞ்சம் வழி சொன்னீங்க. அதான் கண்டிப்பா கண்டிப்பா. ஒருத்தரும் போனோம்னா கைகாலம் இதுக்காக காலையில 4 மணிக்கு எந்தாச்சும் கரெக்டா 6:30 கரெக்டா கிளம்புறாங்க. கரெக்டா 8 மணிக்கு பூஜைக்கு ரீச் ஆயிடுவாங்க மேல. இந்த படிக்கட்டுகள் மொத்தம் பாத்தீங்கன்னா 1320 படிக்கட்டுகள் இருக்குங்க. வாங்க அப்படியே போகலாம். முன்னாடி போயிட்டு இருக்காங்க. செம்ம ட்ரைனிங் கொடுத்து வச்சுக்கிறது. ஸ்டாப்னு சொன்னா அப்படியே நிக்கிறீங்க. மணிமண்டபத்துல வந்து உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு போறாங்க கொஞ்ச நேரம். போலாம் போலாம் போலாம். வாங்க 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 வாங்க. ஆச்சரிங்க. அரகுரா அரகுரா அரகுரா. வாங்க வாங்க. வந்துருங்க. ஆனா ஆச்சரியம் தாங்க. பாத்தீங்கன்னா மாடுகள் வந்து கொண்டு போறது நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். சூப்பர். அவர் ஸ்டாப் சொன்னா ஸ்டாப் நிக்குது, போச்சோன்னா போகுதுங்க. செம்மங்க. மொத்தம் 1320 படிக்கட்டுகள் இருக்குங்க. மணிமண்டபம் இருக்கு. இப்போ நைட் டைம்ல வரண்டான்னு வச்சுக்கோங்களேன். பாருங்க லைட் செட்டிங்ல இருக்கு. சூப்பருங்க. ரொம்ப ஃபாஸ்டா ஏறுதுங்க. ஏன்னா 8 மணிக்கு பூச்சிக்கிட்டா லேட் ஆயிரும்ல. அந்த அண்ணா சொன்னா சீக்கிரம் ஃபாஸ்டா ஏறுது. ஸ்டாப்னா ஸ்டாப் நின்றுச்சு. இங்கதான் நேரம் வரும். நம்மளுக்கு நம்ம கூட வருதுங்க. சூப்பர். ஸ்டாப் சொல்லிட்டு இப்படியே ரெஸ்ட் எடுத்துக்காதுங்க. உண்மையா சொல்றேன். மாடுகளோட வந்தனா தெரியவே இல்லை, வந்ததா தெரியல. சலுப்பு தெரியல. பாத்தீங்கன்னா வரும்போது இந்த மாதிரி மக்கள் வந்து பாத்தீங்கன்னா வாழைப்பழம் கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அப்படியே மேலே ஏற வேண்டியதுதான். வாங்க இன்னும் கொஞ்ச நேரம் தான், பக்கம் தான். வாங்க போலாம். கண்டிப்பா சரி, நான் நம்பர் கொடுங்க, நான் கூப்பிட்டு வரேன். போலாம் போலாம். ரைட் போலாம். சரிங்கண்ணா. ஓகேண்ணா. சரிண்ணா. ஓகேண்ணா. ஃபேமிலியோட வந்துட்டு தான் இருக்கேன். நான் மறுபடியும் வருவேன். 1320 படி ஏறி
சரி டெய்லியும் தீர்த்தம் கொண்டு போகுது. சரி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 53 வருஷமா போயிட்டு இருக்கு. 53 வருஷம் போயிட்டு இருக்குங்க. ஆமா, தீர்த்தம் கொண்டு போகுது. தீர்த்தம் கொண்டு. சரிண்ணா சரிண்ணா. மேல போனா அவங்க ஐயர் வந்து அவங்களும் எடுத்துக்குவாங்க. ஐயர் தான் எடுத்துக்குவாரு. சரி சரிங்க. நீங்க எடுத்துட்டு போய் கொடுக்க கூடாது. ஓகே 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 ஓகேண்ணா. எத்தனை படிக்கட்டு ஏறி இப்போ? 750. 750. ஃப்ரெண்ட்ஸ் இங்க இருக்கு பாருங்க 750. புதுமரம் போய் சும்மா தொடக்கூடாது. பழம் கொடுத்தா தான் முடிச்சேன். சும்மா தொட்டிங்க அப்புறம் நெல்லுவாங்க. இந்த மாதிரி பழம் கொடுக்கணுங்க. போல போல சும்மாடா ஒண்ணும் பண்ணாதுடா. போல 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 போல. ஓ சாமி, சும்மா விளையாட்டு காமிப்பா இருப்போம். அதான் நினைச்ச காரி எல்லாமே நடக்கும். ஏன்னா ஆமா ஆமா, நம்பி வரணும் கண்டிப்பா. கஷ்டி வர ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சென்னிமலை கீழே பாருங்க அடிவாரத்துல வீடுகளாம் சிறு சிறு தெரியும். இல்லை வந்துட்டே இருக்கிறாங்க, நல்லா கூட்டங்க. என்னங்கண்ணா? ஆமா ஆமாண்ணா பார்த்தேன், சின்ன சின்ன வீடு இருக்கு. கண்டிப்பா. இதோட எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 மணி மட்டும் வந்திருப்பேன் நினைக்கிறேன். ஸ்ரீ ஆத்தி விநாயகர் வந்துட்டாங்க, வாங்கி விட்டுருக்காங்க, பூஜை ஆயிட்டு இருக்கு. போலாம் போலாம் போலாம். அரோகரா அரோகரா அரோகரா. போலாம் போலாம் போலாம். வந்தாச்சுங்க. இந்த கோயில் தான் பேரு கந்த சஷ்டி கவம். சரி சரிங்க. அதான் நம்மளுக்கு கால் வலிக்குது, மாட்டுக்கு கால் வலிக்குது. எல்லாம் முருகன் என்னதாங்க. போலாம் போலாம் வந்தாச்சு. நீங்க கயிறு அவுத்துக்கிறதுங்களா? கூட்டமா அவுத்துக்கு. ஓகே ஓகே, நாளைக்கு தான் விட்டுருது. சரிண்ணா சரிண்ணா. போலாம் போலாம் போலாம். குடுத்து தள்ளிக்கு வாங்கி வாங்கி போலாம். பக்கத்துல வந்துச்சுங்க ஃபைனலா. ஃபைனலா மேல வந்தாச்சுங்க. கோபுரம் பாருங்க, சூப்பர். ஃபைனலா தீர்த்தத்தை கொண்டு கோயிலுக்குள்ள கொண்டு போயிடுங்க. மாடு தீர்த்தத்தை கொண்டு மாடு உள்ள வந்தாச்சுங்க. மாடு வந்தாச்சு, அங்க போயிட்டு இருக்குங்க. நீ ஐயர் வந்து தீர்த்து எடுத்து போயிடுவாரு. பாத்தீங்கன்னா மாடுக்குள்ள போகுதுங்களா? ஐயர் வந்தாச்சுங்க, தீர்த்தத்தை அவுத்துட்டு கூடாது, நான் கொண்டுட்டு உள்ள போயிடுவாருங்க. நல்ல கூட்டங்க.
அதே தீர்த்து எடுத்துட்டாருங்க. அப்படியே உள்ள போறாரு. அரோகரா அரோகரா அரோகரா. உள்ள கொண்டு போறாருங்க. தெரியுதுங்களா? போறாரு. எல்லாரும் நல்லா இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு வீடியோ எடுக்க முடியலைங்க. ஃபைனலாக வந்து சாமி கும்பிட்டாச்சுங்க. சென்னிமலை முருகப்பெருமானை வந்து தரிசிச்சாச்சுங்க. எனக்கு மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பார்த்துருப்பீங்க மாடோட வந்து தீர்த்தம் கொண்டு வந்து மேலே மாடு வந்து தீர்த்தம் கொடுத்தது எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஃபைனலாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. ரொம்ப சந்தோஷங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சித்தர் சன்னதி சொல்லியிருந்தில்லங்க, நடை சாற்றும் நேரம் மாலை 5:30. சித்தர் அமிர்தவல்லி சுந்தரவல்லி சன்னதி நடை சாற்றும் நேரம் பார்த்தீங்கன்னா மாலை 6 மணி. தீர்வு கலசம் வந்துருக்குங்க. தீர்த்தம் முடிக்கிறாங்க. முருகப்பெருமானப்பா அரோகரா அரோகரா அரோகரா. எல்லார் உலகத்துக்கும் நல்லா இருக்கணும். எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் அதை தாங்கறதுக்கான சக்தி நீ கொடுக்கணும் சாமி கடவுளே முருகப்பெருமானப்பா. வாங்க அடுத்து சித்தர் சன்னதிக்கு போலாம் வாங்க. சொல்லியிருந்தேங்க வள்ளி தெய்வானே சித்தர் இருந்த இடத்த பார்க்க போல வாங்க. இங்க ஒரு 1/2 கிலோமீட்டர் வருங்கம்மா வள்ளி தெய்வானே சித்தர் இருந்த இடம். பார்க்கலாம். ஒரு குறுகலா போயிட்டு இருக்குங்க வழி. வழி போகுதுன்னு தெரியல. சென்னி மலை பாத்தீங்கன்னா தொடர்ச்சி மலை மாதிரி போயிட்டு இருக்குங்க. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் அங்க தரிசிச்சோமா, தரிசிச்சுட்டு பாத்தீங்கன்னா அப்படியே பாருங்க வள்ளி தெய்வானை சாமி பார்க்க போயிட்டு இருக்கோம். அடுத்து சித்தர் அங்க இருக்காருங்கம்மா, அவரையும் பார்க்க போயிட்டு இருக்கோம். அதுக்காக தான் சொல்றேன். அப்படியே தொடர்ச்சி மலை மாதிரி போயிட்டு இருக்கு. நான் சொல்லிட்டு இல்லைங்க சித்தரை பத்தி. அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் சென்னிமலை 18 சித்தர்கள் ஒருவரான பின்னாக் சித்தர் வாழ்ந்து முக்தி அடைந்த திருத்தலம். என போதித்து வந்தால் பின்னாக் சித்தர் எனவும், நாக்கினை பின்பக்கமாக மடித்து அருள்வாக்கு வழங்கி வந்ததால் பின்னாக் சித்தர் எனவும் வழங்கப்படுகிறார். இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. அவர்களை பத்தி விளக்கங்கள் ஃபுல்லா கொடுத்துருக்காங்க கோவில் நிர்வாகம். நன்றிங்க. பின்னாக்கு சித்தர் கோவிலுக்கும் சித்தர் கோவிலுக்கும் செல்லும் வழி. அருள்மிகு ஸ்ரீ அமிர்தவல்லி ஸ்ரீ சுந்தரவல்லி திருக்கோயிலுக்கு வந்தாச்சுங்க. சாமி வேண்டிட்டு பார்க்கலாம் வாங்க. பின்னாக்கு சித்தர் இருந்த குகைக்கு செல்லும் வழி தாங்க. வள்ளி தெய்வனை சாமி கூப்பிட்டாச்சு, அவரை பார்க்க போயிட்டு இருக்கோம். இந்த மாதிரி அடிக்கடி வச்சிருக்காங்க. எதுக்கு வச்சிருக்கான்னு பாத்தீங்களா? ஏதோ ஒரு பரிகாரமா ஏதாவது இருக்கும், கண்டிப்பா இருக்கும். நீங்க பாருங்க எத்தனை பேர் கொண்டிருக்காங்க. நான் சொன்னதுதான் தொடர்ச்சி மலையாட்ட போயிட்டு இருக்குங்களா, நிறைய இந்த மாதிரி கொண்டிருக்கோம். கருப்பராயன் சுவாமி இருக்காருங்க. பின்னாடி சீக்கிரம் சாய்ந்து போன உடம்பும் மனமும் நிம்மதியா இருந்துங்க. நிம்மதியா இருந்து பாருங்க. தெரியுது மூத்தவராது சேலக்கட்டை இந்த ஃபர்ஸ்ட் டைம் சினிமா ஃபர்ஸ்ட் டைம். எப்படி இருக்குங்க பின்னா சித்தரோட வழிபாடுகள் எப்படி இருக்கு? அவருடைய அனுகிரகம் இருந்ததுனாலதான் கண்டிப்பா 57 வயசு ஆகுது. இன்னவரையிலும் நாங்கள் எத்தனையோ கோயிலுக்கு போயிருக்கிறோம். இவர்கிட்ட வந்து இன்னைக்கு வந்து குடுப்பான இருந்து வரசிலை சன்னிதானத்துக்கு வந்தது. கண்டிப்பா பின்னாக்கு சித்தருங்கிற பெயர் எப்படி வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அவரோட நாக்கை வந்து பின்பக்கமாக மடித்து அருள்வாக்கு தெரிவிச்சாருங்களாமா. சரிங்களா? அதனால வந்து பாத்தீங்கன்னா அவரோட பெயர் பாத்தீங்கன்னா பின்னாக்கு சித்தர்னு சொல்லி பெயர் வந்துச்சுங்களாமா.
அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தர் இருக்காரு இல்லைங்க, அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அருள்வாக்கு பெற்றிருக்காருங்களாமா. அதெல்லாம் வந்து தீராத நோய்கள் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா பின்னாக்கு சித்தருங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து தீர்த்து வைக்கிறாருங்களாமா. சரிங்களா, அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்படிங்கிற மாதிரிதான் அங்கேயே இருந்துச்சுங்க. சரிங்களா, வாங்க நீங்களும் சென்னிமலை ஆண்டவர் வந்து தரிசிச்சுட்டு போங்க, சூப்பரா இருக்குங்க. பிளவுபட்ட 2 நாக்கு இருப்பதால வந்து பாத்தீங்கன்னா அவரோட பெயர் வந்து பாத்தீங்கன்னா காரண பெயர் பாத்தீங்கன்னா பின்னாக்கீசர்னு சொல்லி அழைப்பார்களாமா. ஓகேங்களா, தோற்றம் வந்து பாத்தீங்கன்னா செழுமையா இருப்பதால் பாத்தீங்கன்னா நந்தீஸ்வரன் என்றும் காரண பெயர் அழைப்பார்களாமா. அப்படி எல்லாமே அங்க இருக்குங்க, வந்து பாருங்க. இங்க வந்து சென்னிமலை ஆண்டவர் முருகப்பெருமானை கும்பிட்டு போனீங்கன்னா நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே நடக்குதுங்க. சரிங்களா, இங்க சூப்பரா இருந்துச்சு, மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருந்துச்சு. அங்க பாருங்க, இருந்துருங்க காட்டுறேன். வீடுகளாக பாருங்க, சிறுசா தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்காங்க, சென்னிமலை ஆண்டவர் முருகப்பெருமானோட ராஜ கோபுரம். சாமி கும்பிட்டுக்காங்க. ஆண்டவா முருகப்பெருமானப்பா, உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். நான் உங்களுக்காக சாமி கும்பிட்ட ஃப்ரெண்ட்ஸ். வணக்கங்க சார், உங்களோட பெயர் மட்டும் சொல்லுவீங்க? என்னுடைய பேர் ஸ்ரீ உமா மகேஸ்வரன். இங்கே நம்ம சென்னிமலையில பூர்வீகர் பூஜை, இங்கே சென்னிமலையானவர் பூஜை. ஓகே ஓகே. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை பற்றி நீங்கள் சிறப்புகளை பற்றி சொல்லுங்கள், சென்னிமலை ஆண்டவரை பற்றி. சென்னிமலையானவர் இங்கே நம்ம ஈரோடு மாவட்டத்தில் மிக புகழ்பெற்ற பாடல்பட்ட ஸ்தலம். ஓகேங்க. அருணநாதர் வந்து திருப்புகழ் பாடின ஸ்தலம் இங்கே. ஓகே. இங்கே கந்த சஷ்டி கவசம் அரங்கேற்ற ஸ்தலம். அந்த பெருமை வந்து நம்ம சென்னிமலைக்கு உண்டு. ஓகே. கந்த சஷ்டி கவசம் பாடின பாலதேவராய சுவாமிகள் இங்கே சென்னிமலை பக்கத்தில் கொடுமலன்னு இருக்கிற கிராமத்தில் பிறந்தவர். ஓகே ஓகே. அவருக்கு சுவாமி கனவுல தோன்றி இந்த சஷ்டி கவசம் பாட சொல்லி ஓகே சுவாமி விருப்பப்பட்டிருக்காரு. ஓகே. இங்கே வந்து ஒரு கந்த சஷ்டி கவசம் முதல் முறையாக இங்கே சென்னிமலையில் அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்க. ஓகே. தினசரி சுவாமி நிவேதி காரியங்கள் அபிஷேகத்துக்கு 2 காளை மாடுகள் வந்து அடிவார கிணத்துல வந்து தீர்த்து கொண்டு வரும். ஓகே ஓகே. டெய்லி ரெகுலராக காலையில் 2 மாடுகளும் தீர்த்து கொண்டு வரும். ஆமாங்க. மற்றபடி இங்கே கந்த சஷ்டி ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க. ஐப்பசி மாதம் வர அமாவாசையில் வந்து 6 நாட்கள் கந்த சஷ்டி வந்து இது திருவிழா சிறப்பாக நடக்கும். அதே மாதிரி தைப்பூசம் 15 நாள் திருவிழா. சரிங்க. பங்குனி உத்திரம் 10 நாள் திருவிழா. ஓகே. மிக சிறப்பாக வருடத்தில் அந்த 3 திருவிழாக்கள் நல்லபடியாக. சென்னிமலை முருகப்பெருமான் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஆண்டுகள் பழமையான கோயில்? கிட்டத்தட்ட ஒரு 700 ஆண்டுகள் பழமையான திருக்கோயில். ஓகே ஓகே ஓகே. 13ஆம் நூற்றாண்டுலேருந்து இந்த கோயில் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் ஒரு மன்னர், சோழ மன்னர், பாண்டிய மன்னர்கள் காலத்தில் ஓகே ஓகே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு திருப்பணிகள் நடைபெற்று ஓகே ஓகே. சமீபத்தில் 2014 கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. 2014. ஓகே ஓகே. நீ அடுத்த கும்பாபிஷேகம் இன்னொரு 2 வருடங்கள்ல ஏற்பாடு ஆகிட்டு இருக்கு. ஓகே ஓகே ஓகே. கந்தசஷ்டி விரதம் இருந்து இங்க புத்திர சந்தானத்துக்காக வர்ற மக்களுக்கு ஓகே சுவாமியோட அருள் வந்து பரிபூர்ணமா கிடைக்கும். 6 நாட்கள் விரதம் இருந்து ஓகே படி வழியா நடந்து வந்து இங்க சுவாமிக்கு அபிஷேகமான பால் தீர்த்தம் ஓகே பிரசாதம் வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு புத்திர சந்தானம் கண்டிப்பா இங்க வாய்ப்பு பெற்று அது கண் கூட மக்களும் வெளிப்படையா எல்லாருமே சொல்றாங்க. அதான் சொன்னாங்க. எல்லா பக்கம் வெளிப்படையா சொல்றாங்க. சூப்பர். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை பூமி சம்பந்தமான பிரச்சனைகள், சரிங்க, உடல்ல ரத்த சம்பந்தமான பிரச்சனைகள், ஓகே, உடல்ல நரம்பு சம்பந்தமா இருக்கிற தொந்தரவுகளுக்கெல்லாம் வந்து மருத்துவரால் முடியாத விஷயங்களை கூட நம்ம சென்னிமலை ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு அது கண்டிப்பா செய்வார். கண்டிப்பா இது கண் கூட வந்து சில நேரம் நீங்க பொறுமையா இருந்து இங்க வர மக்கள்கிட்ட கேட்டீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க, கண்டிப்பா என்னோட பிரார்த்தனைகளுக்கு நாங்க அந்த மாதிரி சாமி நிறைவேற்றி அப்படின்னு சாமிகிட்ட இந்த அபிஷேகம் விபூதி பிரசாதம் வாங்கியிருக்கோம். ரொம்ப சிறப்பான ஒரு டைமிங் எப்படிங்க? காலையில 5:30 மணிக்கு நட திறக்கப்படும். ஓகே ஓகே. திறந்து 5:30 மணிக்கு கோபூஜை. ஓகே ஓகே ஓகே. கோபூஜை பண்ணுறதுன்னா மூலவர் தரிசனம் பண்ணிக்கலாம். ஓகே. தரிசனம் பண்ணி முதல் அபிஷேகம் காலையில 6:40 மணிக்கு. ஓகே ஓகே. 7 மணிக்கு முதல் பூஜை. அதான் மாடுகள் மூலியமா தீர்த்து கொண்டு வராது. ஓகே ஓகே. 8 மணிக்கு பூஜைங்களா? அது மட்டும் காலை 7 மணிக்கு முதல் கால பூஜை. ஓகே ஓகே. 8 மணிக்கு காலசந்தி 2ஆம் காலம். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் 12 மணி மதியம் உச்சிக்காலம். ஓகே ஓகே. அது முடிஞ்சு சாயங்காலம் 5 மணிக்கு சாயரட்சை. ஓகே ஓகே. அது முடிஞ்சு 7 மணிக்கு சாயங்காலம் ராக்காலம். 8 மணிக்கு நைட்டு அர்த்தஜாமம். ஓகே. அர்த்தஜாம பூஜை முடிஞ்ச உடனே உங்களுக்கு பூஜை நிறைவாயிடும். ஓகே. 8:30 மணிக்கு போது நட உங்களுக்கு வந்து அப்படின்னா சாத்திடுவோம். திருவிழா காலங்களில் கொஞ்சம் டைமிங் வந்து கொஞ்சம் தைப்பூசம், பங்குனி உத்திரம், இந்த கந்தசஷ்டி திருவிழா காலங்களில் கொஞ்சம் ஒரு மணி நேரம் டைம். ஓகே, சொல்லுங்க அவரோட திருப்புகழ் பத்தி. அருணகிரிநாத சுவாமிகள் வந்து நிறையா முருகப்பெருமான் திருத்தலங்கள் எல்லா
திருத்தலங்கள் பற்றியும் திருப்புகழ் பாடியிருக்காரு. ஓகேங்க. அதே மாதிரி நம்ம சென்னிமலை ஆண்டவர் பற்றியும் திருப்புகழ் பாடியிருக்காரு. ஓகே. அந்த திருப்புகழ் பாடி சென்னிமலை ஆண்டவர்கிட்ட படிக்காசு வாங்கின ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் பெற்றது இந்த திருத்தலம். ஓகேங்க. படிக்காசு அப்படிங்கிறது வந்து சில பேர் நினைப்பாங்க படிக்காசுங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. சுவாமி வந்து அவரோட வாழ்வாதாரம், அவர் தினப்படி அவருடைய வாழ்வாதாரத்துக்கு, அவரோட சீடர்களுக்கெல்லாம் உணவளிக்கிறதுக்கு உண்டான பொருளுக்கு அவர் காசுல படி வந்து ஒரு படியில காசு கொடுத்து அவருக்கு அருள் பழித்துதான் வந்து இங்க ஒரு ஐதீகம் சென்னிமலை. ஓகே. அந்த திருத்தலம் வந்து சிறப்பு, இங்க படிக்காசு பெற்ற திருத்தலம் அப்படிங்கிறது ஒரு பெரிய சிறப்பு. ஓகே. அதுல அருணகிரிநாதர் நம்ம சென்னிமலை ஆண்டவர் பத்தி பாடின திருப்புகள்ல ஒரு திருப்புகழ் சொல்றேன், சொல்லுங்க. பகலிரவினில் தடுமாறா பதிகுருவன தெளிபோத ரகசியம் உரைத்த அனுபூதி ரதம் நிலைதனை தருவாயே இகபரம் இதற்கு இறையோனே இயல் இசையின் முத்தமிழோனே சக சிறகிரி பதிவேலே சரவணபவ பெருமானே. மூவருள் மூவர் முதலே சரணம் முகில்வண்ணன் மருகா முருகா சரணம் பூவிய காலாயுதனே சரணம் புலவுகை வேலாயுதனே சரணம் மா இரு கூறாய் வகிர்வாய் சரணம் மலைமுனி குருவாய் வருவாய் சரணம் தேவர்கள் சேனாபதியே சரணம் சிறகிரி வாழ்வே சரணம் சரணம் என்ற ஒரு சிறப்பு பாடலும் உண்டு. அதே மாதிரி கந்த சஷ்டி கவசத்துல சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருக அப்படிங்கிறது நம்ம சென்னிமலை ஆண்டவர் குறித்து பாலதேவராஜ சாமி இங்க குறிப்பிட்டு பாடியிருக்காரு சென்னிமலை. ஓகே. இதெல்லாம் மிக முக்கியமான ஆதாரங்களை வச்சிருக்காங்க. ஓகே. ஓகே, ரொம்ப நன்றிங்க. அதனால பொங்கல் வாங்கியிருக்கீங்க. அடுத்து பொங்கல். நல்லா கூட்டம் நிறைய வந்துட்டு இருக்காங்க சென்னிமலை கோயிலுக்கு. பொங்கலும் வடையும் வாங்கியிருக்கேங்க. சூப்பருங்க, நல்லா இருந்துச்சு பொங்கல். சூப்பரா இருந்துச்சு பொங்கல் வடை, சூப்பர். தண்ணி தாக்கத்துக்கு பாருங்க. இந்த மாதிரி விளக்கேற்றி கும்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி நம்ம கீழே இறக்காங்க. அவங்க கீழே இறங்கிட்டு கீழே போயிட்டு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தில்லைங்க, ரோடு வசதியில் இருக்குது பாருங்கள். இதில் ரோடு, பைக்கு, காரு எல்லாம் போய்க்கலாம். பஸ் வசதியும் இருக்குது சென்னிமலை கோயிலுக்கு. அதெல்லாம் பார்த்து இப்போ நடந்து போகிறவங்க போகிறாங்க. ஸ்டெப்ஸ்லேயே நடந்து போகலாம். ரெண்டும் பாருங்க எப்படி தூங்கிட்டு இருக்குதுன்னு. சண்டை போட்டுருக்குது. குட்டீஸ் வந்தாச்சுங்க. ஓம் முருகா சரணம், ஓம் சரணம், அரகுரா அரகுரா அரகுரா. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக சாமி கும்பிட்டு கீழே வந்தாச்சுங்க. முருகா 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 சரணம், முருகா சரணம், ஓம் முருகா ஓம் முருகா. சித்தி விநாயகர் ஆலயத்தையும் தரிசிச்சாச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக சாமி கும்பிட்டு கீழே வந்தாச்சுங்க. சரி, கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே குங்குமம் போட்டு எல்லாம் விற்பாங்களா, அந்த கடையில் வந்து இருக்கிற அண்ணா கிட்ட விசாரிக்கலாம் வாங்க. அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம் சார். உங்கள் பேருங்க? என் பேர் பழனிசாமிங்க. ஓகே ஓகே. இங்க கோயிலோட சிறப்பம்சம் பத்தி நீங்க சொல்லலாம் சார். கோயில் பாத்தீங்கன்னா சிறப்பம்சம் நம்ம மாட்டு வண்டி மலையே இருந்துங்க. ஓகேங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா டெய்லி காலையில மாடு தீர்த்து கொண்டு வருதுங்க, அது ஒரு சிறப்பு இருக்குங்க. நம்ம மலை சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு 23 தீர்த்த கிணறு இருக்குதுங்க. ஓகே. அப்புறம் கிரிவல பாதை இருக்குங்க. இது எல்லாமே சிறப்பு தானுங்க. மலை வந்து கன்சஸ்டி அரங்கேற நேரம் சென்னிமலைங்க. சரிங்க. அதுவும் வந்து மலை சுத்தி பிரகாரத்திலேயே வந்து சனீஸ்வர பகவான் இருக்காருங்க. 9 நவகிரகம் பாத்தீங்கன்னா கோயில் சுத்தி வரும்போதே வந்து 9 நவகிரகம் அதுலயே இருக்காருங்க. அதுலே ஒரு சிறப்பு தானுங்க. அதுவும் வந்து நாங்க வந்து கிருத்தி கமிட்டின்னு ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 35 வருஷம் ஆச்சுங்க சார். இன்னைக்கு ஒவ்வொரு மாசம் கிருத்திகை அன்னைக்கு வந்து நாங்க நைட்டு பூஜை வந்து கிருத்தி கமிட்டில இருந்து பண்ணிட்டு இருக்கிறேங்க. போன் நம்பர் சொல்லிருங்க. 98. இவர் வந்து கீர்த்திகை கமிட்டின்னு சொல்லி ஒண்ணு நடத்திட்டு இருக்காங்க. இவங்க வந்து பூஜை ஏதாவது தேவைப்பட்டா இவரோட நம்பர் சொல்றேன் பாருங்க. 98 426 036 70. ஓகே ஓகே ஓகே. இந்த நம்பர் கூப்பிட்டோம்னா கண்டிப்பா கூப்பிடலாங்க. சரி, கண்டிப்பா கூப்பிடலாங்க. ஒவ்வொரு வருஷம் கார்த்திகை மாசம் வந்துங்க காலையில தீர்த்தத்துக்கு போயிட்டுங்க, மலையில 4 பேர் சுத்தி வந்துங்க, மலையில இருந்து படிக்கட்டுலயே போயிங்க, காலையில சாப்பிடல இல்ல விரதம் இருந்து போயிங்க, நைட்டு பூஜை போக்குவரத்து அன்னதானம் எல்லாமே நைட்டுங்க. அது உங்க நம்பரை கூப்பிட்டோம்னா நீங்களே பண்ணி கொடுத்துருவீங்க? கண்டிப்பாங்க. நாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ், காலையில வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 6:30
6:20 கட்ட வந்துட்டேங்க. வந்த உடனே எனக்கு என்ன பண்றேன்னு தெரியாம மாடு தீர்த்தம் எடுத்துட்டு மேல போயிருச்சான்னு கேக்குறப்ப இவரு தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. ஆனா ரொம்ப நன்றிங்கண்ணா. நன்றி. ஏன்னா இவர் சொல்லிதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாடு தீர்த்தம் மாடு புடிச்சிட்டு மேல போறாரு இல்லைங்க, நம்ம அண்ணாவோட நம்பர் வாங்கி நான் இவர்கிட்ட பேசி அப்புறம் தான் மாடு இன்னும் போகலன்னு தெரிஞ்சுச்சு. ஏன்னா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்து மாடு மேல தீர்த்து கொண்டு போறது ரொம்ப ஆசைப்பட்டேன், பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அண்ணனாலதான் முடிஞ்சு. ரொம்ப நன்றிங்கண்ணா. சார் இல்ல நான் என்னால இல்லைங்க, அவரும் இன்னைக்கு வர சொல்லி இருக்கிறாருங்க. ஆமா, யாருமே வந்து அவரவர் முடிவு எடுக்கிறது இல்ல, அவர் என்ன நினைக்கிறாரோ அது நடக்குங்க. ரொம்ப நன்றிங்க. அதான் அப்படிதான் ஆயிடுச்சு. அவர் மூலியமா நீங்க எனக்கு காலையில சொன்னீங்க, ரொம்ப நன்றிங்க. சரி, சென்னிமலை ஆண்டவர் முருகனை பார்க்க வந்தீங்கன்னா நம்ம அண்ணா கடைக்கு பழனிச்சாமி அண்ணா கடைக்கு வாங்க. வரும் குங்குமம் கயிறு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெட்ஷீட்டும் இருக்குங்க. பெட்ஷீட் எல்லாமே வச்சிருக்காரு. நம்ம அண்ணா கடைக்கு வந்து ஏதோ தேவைப்பட்டா கொஞ்சம் வாங்கிட்டு போங்க. ஃப்ரண்ட்லயே இருக்கு கடை, அதாவது மெயின் என்ட்ரன்ஸ்லயே மெயின் கடையே அண்ணா ஜவஹர் ட்ரேடர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அந்த கோயில் அடிவாரத்திலேயே பாத்தீங்கன்னாங்க பொம்மை கடை, கயிறு கடை, ஓகேங்களா, ஜவஹர் ட்ரேடர்ஸ் கௌதாரம் சென்னிமலை இவர்கிட்ட தான் பேசணும். இப்போ அப்படி லைனா வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் லைனா கடை இருக்குங்க. தேவையானது எது வேணாலும் வாங்கிக்கலாங்க. விளக்கு, ஓகேங்களா, முன்னாடியே எல்லாமே இருக்குங்க. தேவையானது எல்லாமே வாங்கிக்கலாம். பைக் ஸ்டாண்ட்ல பைக்ல அங்கே போட்டுக்கலாங்க. அந்த மாடு கட்டி இந்த இடம் அதாங்க, ஓகேங்களா. அதில் நேராக போனோம்னா ரோட்ல போய்க்கலாங்க. ரோடு மூலியம் பஸ் போகுது பாருங்க, ரோடு மூலியமா அப்படி போய்க்கலாம். மேலே அது கீழே பார்த்தீங்கன்னா சித்தி விநாயகர் இருக்குங்களா, அப்படியே நம்ம இதில் நடைபாதையே இதில் போய்க்கலாம். சென்னிமலைக்கு மேலே போய்க்கலாம். முருகப்பெருமான அப்படி போயிட்டு வரலாம். அப்படியே தொடர்ச்சியா மழை போகுதுங்க. பாருங்க முருகப்பெருமான் இருக்காரு பாருங்க, அப்படியே சித்தரை அடுத்தது இருக்காரு. அப்படியே நேரா தொடர்ச்சி மலையா இருக்குங்க. அடிக்கு இந்த அளவுக்கு கடை தாங்க. லைனா மாலை கடை, விளக்கு கடை லைனா இருக்குங்க. அப்படியே லெஃப்ட் சைட்ல பாருங்க பழக்கடை, சூடா ஊதுபத்தி எல்லாமே இருக்குங்க. லைனா கார் பார்க்கிங் பண்ணிக்கலாம். ஃபைனலா சாமி கும்பிட்டாச்சுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கலாங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம பையன் தான் சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேங்க, ஓகேங்களா. எனக்கு தெரியாத விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஐயரவங்க சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. தெரிஞ்ச அண்ணா அந்த அண்ணாவும் சொல்லியிருக்காரு, ஓகேங்களா. மறக்காம நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாட்டாங்க, நன்றிங்க, பாய். சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.